நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 10, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு என்ன பண்ணுவோம், அவங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகணுங்கும்போது, இவனுக்கு ஏன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ சம்பளம் குடுக்கணும்? என்ன நம்ம இந்த ஒரு ஆளுக்கு குடுக்குற சம்பளத்த 2 பேர வச்சு வேலை வாங்கலாம்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தெரியாம மறைமுகமா ஒரு ஆள் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ஆளோ 2 ஆளோ எடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது இவங்க வேலை திடீர்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ இஎம்ஐ, லோனுக்கெல்லாம் போனா ஸ்ட்ரகிளிங் லைஃப் மாட்டிரும். ஸோ அத பத்தி நம்ம அப்படி பார்ப்போம். அதேமாரி வந்து வெளிநாட்டில வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில சூப்பர்வைசராவோ இல்ல வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த கம்பெனி நம்பலன்னா ரன் ஆவாது அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது, இல்ல நீங்க சேலரி பத்தி பேசும்போதோ, உங்கள விட்டு வேலைய விட்டு தூக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாய்ங்க. அதனால வந்துட்டு நீங்க சூப்பர்வைசரா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த லேபரா வரவங்கள்ட்ட வந்துட்டு வேலை செய்றது சரியில்ல, அது சரி, இது சரின்னு சொல்லிட்டு அவன கம்ப்ளைண்ட் அடிச்சு ஊருக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா வந்து கடன் பட்டு நம்ம காட்ட வித்துட்டு கூட வந்து இங்க சாதிச்சிடலான்னு வந்து இங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வந்துக்கிற பசங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால வந்துட்டு யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி வேலைய விட்டு தூக்காதீங்க. அப்படி வேலைய விட்டு போய் அந்த குடும்பம் வந்து கடன்ல மாட்டுச்சுன்னா அந்த சாவு உங்கள தான்